3 வாட்டி சிஎம்மா இருந்தேன்னு சொல்லிக்கிறவருக்கு இந்த அதோட அதிகாரம் என்னன்றது கூட தெரியல. ஜெயலலிதா நீ இல்லை, ரைட்டா? நீ தான் சிஎம். சிஎம் சொன்னால் டிஜிபியும் கமிஷனரும் கேட்கணுமா? கேட்க மாட்டாங்களாப்பா? கேட்பாங்க. கூப்பிட்டு ரைட்டிங்கில் ஆர்டர், போலீஸ் கடனை லாக் பண்ணு, அந்த தெரு முன்னாடி போடு, 50 போலீஸை போடு, அந்த உள்ள எந்த காரும் போகக்கூடாது. பன்னீர்செல்வம் சொல்லியிருந்தா பாதி பேர் கிட்ட இருப்பான், பாதி பேர் அங்கிட்டு இருப்பான், அது வேற, ரைட்டா? நீ ஒரு 4 நாள் இழுத்து அடிச்சிருந்தேன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்துருக்குமா? அதை செய்யணும்ல. இந்த பக்கம் வாங்க, பழனிசாமி வாங்க. கூவத்தூரில் காலில் விழுந்து, காலை தேடி சென்று காலில் விழுந்து வணங்கி முதல்வர் பதவியை ஏற்றுக்கொள்கிறார். நான் போயிடுவேன் ஜெயிலுக்கு, தினகரன் சொல்கிறபடி கேட்டுக்கிட்டு ஆட்சியை நடத்துங்க அப்படின்னு சின்னம்மா சொல்கிறாங்க. அதன்படி வாரம் இவர்கள் அத்தனை பேரும் சொல்கிறார்கள். தங்கமணி, வேலுமணி, சிவிஎஸ் போனாரா இல்லைன்னு தெரியல, யார் அமைச்சராக இருந்தாங்களோ, சிவிஎஸ் அப்போ அமைச்சராக இருந்தாரான்னு தெரியல எனக்கு. போகிறாங்க எல்லாம், போய் டிடிவி தினகரன்ட்ட போன உடனே ஒரு இது மாதிரி ஒரு சோஃபாவில் உட்காந்து போய் இவங்கெல்லாம் வரிசை அப்படி உட்காரணும். இந்த டெண்டர் என்னாச்சு, அந்த டெண்டர் என்னாச்சு, இதை இவனுக்கு கொடுங்க, அதை அவனுக்கு கொடுங்க, இப்படி பண்ணுங்க என்றெல்லாம் உத்தரவு பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்குள் இவர்களாக கூடி பேசி கொண்டிருக்கிறார்கள். சொல்கிறாங்க அவங்கலாம், அண்ணே எதுக்கு நான் இந்த குடும்பத்துக்கிட்ட போயிட்டு இன்னும் நம்ம போட்டு சேவை செஞ்சுட்டு இருக்கணும், அம்மா இல்லை, சரி என்னையா பண்ண சொல்கிறேன், அவங்களே தூக்கம்னு என்று சொல்கிறாங்க. இதுக்கு ரெடியாக இருக்கணும்ல நீ ஒரு லீட்ரு. பின்னாடி சண்டை செய்யறதுக்கு 10 பேர் வரேன்றான், சரி சண்டை செய்யலாம் அவங்களை நம்பி அப்படின்றதுக்கு அந்த 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 முடிவு இருக்குல்ல, அது குரூஷியல். ஓகேவா? எதுக்கு வேணாம், அவங்க சொல்றபடி கேட்டுட்டு நம்ம 4 வருஷம் முதலமைச்சராக ஓட்டிட்டு போகலான்ட்டும் முடிவு எடுக்கலாம். அப்படி இல்லை, சரி சண்டை செஞ்சு தான் பார்ப்போம், பார்த்தா தோக்குறது, சண்டை செஞ்சு பார்ப்போம், இந்த முடிவையும் எடுக்கலாம். பன்னீர்செல்வம் எந்த முடிவு எடுத்துருப்பாரு? உங்ககிட்ட கொடுக்குறாங்க ராஜினாமா லெட்டரை, அதையும் போய் கொடுத்துட்டு அம்மா ஆன்மாவிடம் பேசி கொண்டிருக்கிறேன்னு உட்காந்த பழனிசாமி சொல்கிறாங்க, சிவசங்களானே நீக்கலானே என்ன பண்ணாங்க?